ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் தி மோஸ்ட் அவைட்டட் வேர் டு ஸ்டடி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் தரேன். ஓகே, இந்த டாபிக் லிஸ்ட் தான் வந்துட்டு நான் ஏர்லியர் வீடியோவில் ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். ஜிகேல என்னென்ன சப்ஜெக்ட்ஸில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னு. இதெல்லாம் வந்துட்டு ஒரு பேசிக்கான டாபிக்ஸு. இதுக்கான இது எங்கெங்கெல்லாம் படிக்கின்ற வேர் டு ஸ்டடி தான் இங்கே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் கைஸ் இந்த வேர் டு ஸ்டடி. இது வந்துட்டு நான் 5 சப்ஜெக்ட்ஸுமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஹிஸ்ட்ரி, அடுத்து வந்துட்டு ஐஎன்எம், பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் அண்ட் ஜியாகிரஃபி. இது கம்ப்ளீட்டாக நம்ம தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸை பேஸ் பண்ணது தான். பிகாஸ் நான் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன், எனக்கு அதுவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அகைன் நம்ம வந்துட்டு சிங்கிள் சோர்ஸ் ஃபாலோ பண்ண போகிறது இல்லை. இப்போ நம்ம எந்த புக்னாலும் சரி, ஸ்கூல் புக்ஸ் படிச்சுட்டு ஃபர்தராக மேலே ஸ்டாண்டர்ட் புக்ஸ் நம்ம படிக்க தான் போகிறோம். என்சிஆர்டி ஃபாலோ பண்ணாலும் அதுதான், எஸ்சிஆர்டி ஃபாலோ பண்ணாலும் அதுதான். ஓகே, இது வந்து டாபிக் வைஸ் நான் போட்டிருக்கேன். இப்போ ஃபஸ்ட் ஐவிசி அப்படின்னா 6th டேர்ம் 1 யூனிட் 3. ஓகே, இந்த இதுதான் 6th டேர்ம் 1 யூனிட் 3 தான் இருந்தது. இது நான் படிக்கிறப்ப நான் ஹைலைட் பண்ணது. ஸோ ஒரு சில டாபிக்ஸ் வந்துட்டு அந்த லெசன்னே வந்துட்டு அந்த ஒரு டாபிக் மட்டுமே இருக்கும். இப்போ இண்டஸ்ட்ரியலைசேஷன் இந்த லெசன் ஃபுல்லாமே அதுதான். ஸோ அது ஃபுல்லாக நம்ம படிக்கணும். இது எப்படின்னா நம்ம டேரெக்டாக இருக்கிற டேட்டா பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, நம்ம வந்துட்டு கான்செப்ட்ஸ் ஓரியன்டாக நமக்கு இதில் தேவைப்படாது, இல்லை ஸ்டேட்மெண்ட்டும் தேவைப்படாது. நம்ம ரீட் பண்ணி தான் ஹைலைட்டே பண்ணுவோம். ஓகே, ஹைலைட் பண்ணிட்டு நம்ம நோட்ஸாக எடுக்க போகிறோம், நம்ம ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக. ஸோ அப்படி எடுக்கும்போது நம்ம கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். பட் நமக்கு தேவையான டேக்அவே என்ன, கீ டேக்அவே வந்துட்டு அங்கே இருக்க டேட்டா பாயிண்ட்ஸ் மட்டும்தான். 1861 வந்துட்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான் சர்வேயர், அவர் தான் ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவை ஃபவுண்ட் பண்ணது. ஓகே, இது வந்து ஒரு டேட்டா பாயிண்ட், அவ்வளோதான், அது தெரிஞ்சுன்னா போதும். ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு இது வந்துட்டு ப்ரோன்ஸ் ஏஜ், அதோடைய டைம் லைன், அப்புறம் மெஹரங்கார ரிலேட்டடானது, அது நியோலித்திக் கல்ச்சர் ஓரியன்ட், அப்படிலாம் அந்த மாதிரி டேட்டா பாயிண்ட்ஸ், டேரக்ட் டேட்டா பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம படிச்சு வரணும். அடுத்த ஐவிசி வந்து 9th யூனிட் 2. இது வந்து இண்டஸ் டாபிக் அலோன். ஏன் அப்படின்னா இந்த 9th யூனிட் 2ன்றது வந்துட்டு ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன்ஸ் அப்படின்ற ஒரு லெசன். ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷனில் அதில் வந்துட்டு ஈஜிப்டியன், சைனீஸ் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு வந்து அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் அதை ரீட் பண்ண வேணாம். நம்ம அகைன் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டேரெக்டாக இருக்க டேட்டா பாயிண்ட்ஸ் மட்டும் தான் ரீட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் நான் படிக்கும்போது ஹைலைட் பண்ணது தான். ஓகே, இந்த மாதிரி இது ஒரு சில வந்து உள்ள சின்ன ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும். பட் அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான டேட்டாவாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம டேட்டாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அதுலேருந்து எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. ஓகே, ஸோ இந்த 6th 9th வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண ஒரு 1/2 hour போதும். மொத்தமாக அது 3 கம்ப்ளீட் பண்ணால் கூட. ஓகே, அடுத்து 11th ஃபர்ஸ்ட் வால்யூம் யூனிட் 1. 11th புக் மட்டும் கண்டென்ட் ஹெவியாக இருக்கும் ரொம்ப. ஓகே, ஸோ நம்ம அதை பார்த்து ஒன்றும் பயப்பட வேணாம். அதில் அகெயின் முன்னாடி இருக்க சொன்ன மாதிரி தான் லெசன் வந்து பெரிய லெசனாக இருக்கும். நம்ம படிக்க வேண்டியது இதில் இண்டஸ்ட்ரியலைசேஷன் மட்டும்தான். இந்த ப்ரீ ஸ்டோரி இதெல்லாம் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். நான் டிஎன்பிசி படிக்கிறப்போ அதெல்லாம் ஹைலைட் பண்ணது. ஸோ அதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை. எஸ்எஸ்சிக்கு நம்ம சிலபஸ் ஓரியன்டாக போகிறப்போ இந்த இண்டஸ் வேலை இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அகைன் அங்கே முன்னாடி கொடுத்துருந்த கண்டென்ட்டும் ஓவர்லேப் ஆகும். 6th 9th கொடுத்துருந்த கண்டென்ட்டும் இங்கே வரும். அது போக ஸ்பெஷலாகவும் கண்டென்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வரும். ஓகே, இந்த ஹரப்பன் கேட்டல் கல்ஜி போல அங்கேயே இப்போ இருந்தது தான் இங்கேயே இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் இதில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை மாதிரி தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகே கைஸ், இந்த மாதிரி ரீட் பண்ணிவிட்டு ஹைலைட் பண்ணிட்டு இதை நம்ம ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக எடுக்கிறோம். ஓகே, அதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த 3 கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நம்ம ஸ்கூல் புக்ஸில், அதாவது ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்கும் இந்த 3 உங்களுக்கு. ஓகே, இந்த 3 வந்துட்டு ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்கும். இது போக நம்ம ஃபர்தர் ரீடிங்காக நம்ம வந்துட்டு லூசன் புக்கோ, இல்லை மித்த அரிஹந்த் புக்கோ, இல்லை என்சிஆர்டிஓ, இல்லை வந்துட்டு ராஜீவா ஹீரோ இன்னொரு புக்கும் இருக்கும், ஹிஸ்ட்ரி புக்கு. ஓகே, அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் புக் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற புக்கு. அதில் நம்ம ரீட் பண்ணி ஃபர்தர் கண்டென்ட் நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆட் பண்ணணும், வேணும்னாலாம் இல்லை, கண்டிப்பாக ஆட் பண்ணணும். இப்போது இது எல்லாமே ரீட் பண்ணி நான் என்னுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் காட்டுறேன். ஓகே, ஐவிசிக்கு என்னுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான். ஓகே, அந்த ஸ்கூல் புக்ஸ் நான் காமிச்சேன்ல, அந்த புக்ஸ் எல்லாமே ரீட் பண்ணி அதில் இருக்கிறது எல்லாமே கன்சாலிடேட் பண்ணி எழுதுனது தான் இது. நான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாமே ரீட் பண்ணிடுவேன். 6th 9th 11th ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம எழுதுனா, என்ன லாஜிக்கலாக எழுதுனா என்ன ஆர்டரில் வரும் அப்படின்ற மாதிரி எழுதுனது. இதுதான் அந்த பவுண்ட்ரிஸ்லாம் கொடுத்துருந்துச்சுல அந்த இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்காது. இதெல்லாம் வந்து லூசன்ட்லேருந்து நான் எடுத்தது. ஓகே, லூசன்ட்டில் இது பார்க்கும்போது 2 டேப்லெட் கலமாக தனித்தனியாக இருக்கும். அந்த 2 டேப்லெட் கலத்தையும் நான் எனக்கு தேவையான மாதிரி எடுத்து என்னென்ன சைட்ஸு, அதோடைய ஃபவுண்டட் எக்ஸ்கவேட்டர் யார், அந்த ஆர்கியாலஜிஸ்ட் யார், எந்த ரிவரில் இருக்குது, எந்த ஸ்டேட்டில் இருக்குது, அதுக்கப்புறம் அதோடைய இம்பார்ட்டண்டான ஃபியூச்சர் என்ன. ஓகே, ஸோ இந்த இதுதான் ரொம்ப முக்கியமானது. இது வந்துட்டு நமக்கு ஸ்கூல் புக்ஸ்லாம் இருக்காது, நமக்கு லூசனில் தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு சிங்கிள் ஸ்பெசிஃபிக் சோர்ஸ் வந்துட்டு நமக்கு எந்த எக்ஸாமுக்குமே அப்படி கிடைக்காது. ஓகே, எந்த புக்கு ப்ரோ படிக்கலாம், எந்த புக்கு ப்ரோ பெஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு புக்கை நம்ம சொல்ல முடியாது. வேரியஸ் சோர்சஸ்லேருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். காம்படிஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளுடைய காம்படிட்டர் மித்த நார்த் இந்தியன்ஸ்லாம் வந்துட்டு வேரியஸ் புக்ஸ்லேருந்து படிப்பானுங்க. அப்போ நம்மளும் அந்த அளவுக்கு நம்மளும் ரெடியாக தான் இருக்கணும். ஓகே, இதில் இருக்க எல்லா டாபிக்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ பிகினர்ஸ் வந்து நிறைய டாபிக்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் நம்ம நினைக்க வேணாம். இதில் ஒரு சில டாபிக்ஸ் தான் வந்துட்டு ஹெவியாக இருக்கும். ஒரு சிலது இப்போ இந்த சத்தவாகனாஸ், சகாஸ், பார்த்தியன்ஸ், குஷானஸ் இதெல்லாம் வந்துட்டு ஒன்றுமே இருக்காது உள்ள கண்டென்ட்டு.
சும்மா அவங்க யார் என்னென்ன ரூலர்ஸ், அவங்க என்ன பீரியட்ல இருந்தாங்க, ஏதாவது ஒரு 2 ரூலருக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு நேம் இருக்கும், டைட்டில் கொடுத்துருப்பாங்க, அந்த டைட்டில் அவ்வளோதான். அது முடியுது. அவங்க பீரியட்ல ஏதாவது பேட்டில் நடந்ததுன்னா இந்த பேட்டில், அவங்க எதுவும் இன்வென்ட் பண்ணியிருந்தா அந்த இன்வென்ஷன், அவ்வளோதான். அது மட்டும் தான் இருக்கும். அகைன் 11th புக் நம்ம ரீட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் கண்டென்ட் இன்டென்சிவாக இருக்கும். நமக்கு அவ்வளோ இன்டென்சிவாக தேவைப்படாது கண்டென்ட். நமக்கு வந்துட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்க டேட்டா மட்டும் தான் தேவை. ஓகே, அதே மாதிரி தான் இந்த இதெல்லாம். இப்போ குப்தாஸ்லாம் இன்டென்சிவாக இருக்கும், நிறைய டேட்டா படிக்கணும். குப்தாஸ், டெல்லி சுல்தானேட்ஸ், முகல்ஸ், அதெல்லாம் அது எப்படி தெரியும், எது அதிகமாக படிக்கணும், எது கம்மியாக படிக்கணும், அது எப்படி கண்டுபிடிக்கிறது, எது இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் அந்த பினாக்கிள் புக்கு நம்ம ரீட் பண்ணுறது நல்லது. பினாக்கிள் ஜிகே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக் இருக்குல்ல, ஸோ அதோட இண்டெக்ஸ் பேஜில் கொடுத்துருப்பாங்க சார்ட் அவுட் பண்ணி. இது நான் உங்களுக்கு காட்டுறேன், அது காட்டலாமான்னு தெரியல. ஓகே, இந்த இருக்குல்ல கைஸ், இந்த புக்கு தான். ஓகே, இதில் வந்துட்டு இந்த ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி இருக்கா, இதில் வந்துட்டு ப்ரீ ஹிஸ்டாரிக் அண்ட் இண்டஸ் வேலி, இது வந்து 28 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ ரீசெண்டாக நடந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில். ஓகே, அதே மாதிரி தான் இந்த குப்தாஸில் 23 கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. மகாஜனா படாஸில் 8 கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு. மௌரியனில் வந்து 37. அப்போ மௌரியனுக்கு வந்து நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அடுத்த இம்பார்ட்டன்ஸ் அப்படியே ஃபர்தராக நம்ம எல்லா இதுக்கும் கொடுத்துட்டு வரணும். 28 கொஸ்டின்ஸ், 23 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி. ஜெயினிசம்னா 4 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ ரீசெண்டாக நடந்ததில். ஓகே, அதை நம்ம பார்த்துக்கணும். மிஸ்சல்லேனியஸ் எல்லாரும் மிஸ்சல்லேனியஸில் அதிக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போது நம்ம அந்த இம்பார்ட்டண்டானதையும் படிச்சுக்கணும், மித்ததும் படிச்சுக்கணும். இதே மாதிரி தான் அதில் எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் எது இல்லை, எதை ஃபோக்கஸ் பண்ணணும், எது கம்மியாக ஃபோக்கஸ் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி தெரியும். ஓகே, ஐஎன்எம் இதே மாதிரி தான். இம்பார்ட்டண்டான இயர்ஸ் இங்கே கொடுத்துருப்பில்ல, ஒன்லி இம்பார்ட்டன்ட் இயர்ஸ், லொகேஷன்ஸ் அண்ட் நேம்ஸ், அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஃபுல் டேட்டா நிறைய பல்காக பேராகிராஃபாக நம்ம படிக்க போகிறதில்ல, பேராகிராஃபாக நம்ம எழுத போகிறதில்ல, எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான். நமக்கு அப்ஜெக்டிவாக படித்தாலே போதும். பாலிட்டி பொறுத்தளவு ஆர்டிகல்ஸாக ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதில் அதிக கொஸ்டின்ஸ் வரும். பட் நான் இதோட சோர்ஸ் வந்து லட்சுமிகாந்த் புக் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அது அப்பெண்டிக்ஸ் 1 மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஏன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக இருக்க 400 ஆர்டிகல்ஸுமே அப்படியே கொடுத்துருப்பாங்க அதில். பட் நமக்கு 400மே தேவையில்லை. ஸோ அதனால தான் இனி வெப்சைட் கண்டென்ட் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ், இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ், இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் நெட்டில் படிக்கிறது தான் பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸும் போட்டிங்கன்னா ஏதாவது வெப்சைட்டில், பைஜூஸ் வந்துட்டு ஒரு ட்ரஸ்டபிள் வெப்சைட், பைஜூஸோ உங்களுக்கு இல்லை அதர் ஐஏஎஸ் வெப்சைட்ஸ் நிறையா இருக்கும். யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு திருஷ்டி ஐஏஎஸ், அப்புறம் நெக்ஸ்ட் ஐஏஎஸ், ஒன்லி ஐஏஎஸ், அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த சைட்ஸ் எல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணுறது நல்லது. இது இருக்குது. அடுத்து கான்ஸ்டியூஷன் ஓவர், இதெல்லாம் வந்து சிங்கிள் டாபிக்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் டேட்டா தான் இருக்கும். இது எல்லாமே இதில் எல்லாமே வந்துட்டு ஈஸியாக தான் இருக்கும். ஆர்டிகல்ஸ் மட்டும் ரீட் பண்ணிட்டா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ பாலிட்டியும் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். அகைன் எக்கனாமிக்ஸ்லாம் ரொம்ப சின்னது. இந்த 5 இயர் பிளான் மட்டும் தரவாக வச்சுக்கிட்டு மித்தெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ஃபர்தராக நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதும். எக்கனாமிக்ஸ்லாம் ஒரு 5 டேஸ் மேக்ஸிமம், 5 டேஸே போதும், அதுக்கே அதிலே கவர் பண்ணிடலாம். ஜியாகிரஃபி வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்டாட்டிக் டாபிக்ஸோட ஓவர்லே ஆகிரும். ஓகே, ஸோ ஸ்டாட்டிக் நம்ம படிக்கிறப்ப ஜியாகிரஃபியும் படிச்சிடலாம், ஜியாகிரஃபி படிக்கிறப்ப ஸ்டாட்டிக்கும் படிச்சிடலாம். இதில் நான் கொடுத்துருக்க அந்த ஸ்கூல் புக்ஸ் வந்துட்டு இதில் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணாது. பிகாஸ் இது தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸ்ன்றனால இந்தியன் ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்து கொஞ்சமாக தான் கவர் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபிசியோகிராஃபி அந்த இதெல்லாம், இந்த இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். மித்தெல்லாம் ரொம்ப ரிவர்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். இம்பார்ட்டண்டான கங்கா, யமுனா அது மட்டும் தான் இருக்கும், இண்டஸ் ரிவர்ஸ் அது மட்டும். பட் நம்ம எஸ்எஸ்சி படிக்கிறப்போன்றவ அந்த ஸ்டாட்டிக்ல கவர் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக இந்தியாவில் இருக்க எல்லா ரிவர்ஸும், அது போக எல்லா ரிவர்ஸ் இந்த சென்ஸ் மெயின் ரிவர்ஸ் எல்லாமே. ஓகே, மேஜர் ரிவர்ஸ், ஈஸ்ட் ஃப்ளோயிங், வெஸ்ட் ஃப்ளோயிங், பெரினியல், நான் பெரினியல், அதில் எந்தெந்த ஸ்டேட்ஸில் இருக்குது, அந்த ரிவர்ஸில் என்ன டேம்ஸ் இருக்குது, அது என்ன ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, அந்த ரிவர்ஸ் எங்கெங்கெல்லாம் ட்ரெயின் பண்ணுது, எங்கே போய் ட்ரெயின் ஆகுது. ஓகே, அந்த மாதிரி டீட்டெயில்ஸை நம்ம ஃபர்தராக படிக்கணும். ஸோ அதுக்கு தான் இனி வெப்சைட் கண்டென்ட் கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரேண்டம் வெப்சைட்ஸில் உங்களுக்கு டீட்டெயில் இருக்கும், நம்ம அதையே கவர் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஸோ இதான் அந்த வேர் டு ஸ்டடி. இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எப்போவுமே எந்த எக்ஸாம்ஸ்னாலும் சரி, டிஎன்பிசியாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் புக் வந்துட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஓகே, சிங்கிள் சோர்ஸை படிச்சுட்டு இதை வச்சு எல்லாமே பண்ணிடலாமான்னு கேட்டால் முடியாது. அது வந்துட்டு அப்புறம் உங்களுக்கு ஃபர்தராக ஒரு 2-3 இயர்ஸ்லாம் தெரியும் நம்ம வந்து வேரிய சோர்ஸஸில் படிக்கணுமேனு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த இது வந்து ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கும், சாலிடாக உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் தரும் இதெல்லாம் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா. ஓகே, அந்த கான்ஃபிடன்ஸ் வச்சு நம்ம ஃபர்தராக லூசன்ட் ரெஃபர் பண்ணோம். இதில் இண்டஸ் வேலி படிச்சுட்டு லூசன்ட் போனோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் தான் அங்கே படித்தோம், இதெல்லாம் தான் இப்படி என்ன அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ரெஃபர் பண்ணிவிட்டு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும். ஃபர்தராக நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ண வேரியஸ் அதில் வந்துட்டு இன்னும் புது கொஸ்டின்ஸ்லாம் வரும் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது. ஸோ அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்படியே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கேஸ், அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.